நம்ம ஆத்து பெரியவா கோலாகல கொலு கொண்டாட்டம் 2025. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நவராத்திரி கோலாகல கொலு கொண்டாட்டத்துக்காக மும்பைக்கு ஷூட்டிங்க்கு போன நம்ம ஆத்து பெரியவா யூடியூப் சேனல் கேமராமேன் டீம் அத்தனை பேருமே நல்லபடியாக அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு திரும்பி வந்தாச்சு. மும்பை செம்பூரில் ரேவதி வேணுகோபால் மாமி ஆற்றுல ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நமக்கு வீடியோவும் அனுப்பிட்டா. இப்போது ரேவதி வேணுகோபால் மாமி ஆற்றுல என்ன தீமில் கொலு வச்சிருக்கா, எப்படி பிரம்மாண்டமாக வச்சிருக்கான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? நமஸ்காரம். நான் ரேவதி வேணுகோபால், மும்பை செம்பூர்லேருந்து பேசுறேன். எங்க ஆத்துல கொலு வச்சிருக்கோம். அதை பார்க்கறதுக்கு நம்பாத்து பெரியவா சேனல்ல இருந்து நம்ம குரு பார்க்க வந்திருக்கோம். பெரியவா சரணம். ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர். துர்கா மாதா, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி ஏன் வெளியில வச்சிருக்கோம் அப்படின்னா, அவ பையன் துர்காமாவோட பையன் முருகனை நாங்க அலங்காரம் பண்ணி ஒரு கதையா உள்ள வச்சிருக்கோம். அறுவடை விட அம்மாள்னா நம்மள வாங்கணும்னு கூப்பிடுற மாதிரி ஒரு தீம் செட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கையில பண்ணதுதான். துர்கா தேவி, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி, 2 பேரும் துவார பால திரிபுர சுந்தரி. கர்ப்பா பண்ணியிருக்கோம். கேள்வி இங்க துர்காக்கு கர்ப்பா, அதனால கர்ப்பா பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்து கொலு பார்க்க தர்ஷனம் பண்றதுக்கு எல்லாரும் வர மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்கோம். நம்ம பார்த்து கொலு டூர் காட்டுறேன், வாங்க எல்லாரும். நம்ம பார்த்து கொலு டூர் காட்டுறேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ எல்லாரும் இதில் பார்க்க வாங்க. அதில் எப்படி இருக்குன்னு உங்க கருத்து சொல்லுங்க. மகா பெரியவா சேனல்ல நிறைய கருத்து கிடைக்கிறது நமக்கு. பெரியவாளுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி. அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள் அவளை பற்றி சொல்றா, கேட்டுக்கோங்க. வாங்கப்படும் மேல எல்லா தேவி மாதிரியும் ஏழை பண்ணியிருக்கோம். வாராகி, வெத்தலம்மா, லக்ஷ்மி, தீச்செட்டி மாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி, அபிராமி தேவி, பார்வதி தேவி, தமரு தேவி, வரலட்சுமி, இந்த மாதிரி எல்லா தேவிகளையும் மேலே ஏழை பண்ணியிருக்கோம். ஒரு ஆற்றுல செலிப்ரேஷன் இல்லை ஏதோ ஒரு ஊரில் செலிப்ரேஷன் அப்படின்னா வளையல் கடை, பாத்திரக்கடை, பழக்கடை, பூக்கடை எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி தான் இங்கே வளையல் கடை வச்சுருக்கோம். வெட்டியாரம் மாதிரிலாம் இருக்கா, வளையல் போட்டுக்கலாம். பாத்திரக்கடை வச்சுருக்கோம். இந்த கோவிலில் ஒரு கல்யாணம் நடக்கிறது, அதனால ஒரு கல்யாணம் நடக்கிறது இங்கே சாப்பாடு போடுற மாதிரி ஒரு தீம் வச்சுருக்கோம். பழக்கடை, வயல்வழி, ஒரு சின்ன கிராமம், அதில் டெரிபிள் எல்லாமும் சேர்த்துருக்கோம். காய்கறி கடை, குழந்தைகள்லாம் என்ஜாய் பண்ணோம். அது மாதிரி இந்த கராட்டே கிளாஸு, சீஷோர் அந்த மாதிரி வச்சுருக்கோம். எல்லாமே நம்ம பெருமாளையே வச்சாலும் குழந்தைகளுக்கு ஒன்றும் புரியாது. அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன விளையாட்டு பொருளாக வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். இவாளெல்லாம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் கொலு. எல்லாத்துலேயும் படி வச்சு வைப்பான். 5 படி வச்சுருக்கோம். 5 7 ஆக்கியிருக்கேன். நம்ம விஷ்ணு சம்மந்தப்பட்ட அத்தனை அவதாரங்களும் இங்கே இருக்கா. பால திரிபுர சுந்தரி, ஒரு டான்ஸு, அபங்க கச்சேரி நடக்கிற மாதிரி இங்கே வச்சுருக்கோம். நம்ம குருமார்கள் அனைவரையும் வச்சுருக்கோம் இங்கே. இது நம்ம ட்ரெடிஷ்னல் கொலு. மகா பெரியவா பாருங்க, எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஜம்மன் உட்காந்துருக்கார். குபேரர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி நாராயணர், குலதேவம் ஸ்ரீனிவாசர், இந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊஞ்சல் கொஞ்சம் மேலே தூக்கி அமர்நாத் பனிலிங்கம் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு பக்கம் பார்த்தா அனைத்து தேவிகளும் ஏழை பண்ணியிருக்கோம். இங்கே தேவிகளுக்குன்னு இந்த இடம் ஒதுக்கி இருக்கும். எல்லா சிம்மவாகினி, சமயபுரம் மாரியம்மன் எல்லாருமா இங்கே இருக்கா.
இது வரையிலும் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் கொலு பார்த்தது. இப்போ நான் சொல்ல போகிறதுலேருந்து முடிகிற வரையிலும் ஒன்லி ஹேண்ட்மேடு, எக்கோ ஃப்ரெண்ட்லி, வெறும் கிளாத்து, சணல் அண்ட் கட்டைகள் இதெல்லாம் வச்சு தான் பண்ணது. நியூஸ் பேப்பர்ஸு அதை எடுத்துட்டா ஒன்றுமே இருக்காது. முகம் அட்டாச் பண்ணி அக்சசரிஸ் போட்டிருக்கேன். பார்த்துட்டு உங்களோட கருத்தெல்லாம் சொல்லுங்க. இப்போ சொல்கிறேன் வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பின்னல் கோலாட்டம் ரொம்ப ஃபெமிலியர், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பின்னலாக பின்னிட்டு போய் கோலாட்டத்தை விளையாடிட்டு பின்னலாக கொண்டு விட்டுடுவாங்க, களைச்சி விடுவான். இங்கெல்லாம் நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பான்னு சொல்லுவாள். அதாவது அந்த கர்ப்பா வெளியில வச்சுட்டு பின்னல் கோலாட்டம் மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஒரு 25 லேடிஸ் வந்து தைச்சிருக்கேன் கையால். ஒவ்வொருத்தருக்கும் தலைமுடி அலங்காரம் கோலாட்டம் கொடுத்துருக்கோம். இந்த பின்னல் கோலாட்டத்துக்காக இந்த துணியெல்லாம் அவன் கையில் கொடுத்துருக்கோம். எல்லாரும் என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி. நம்ம ஊர் பழக்கத்தையும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு. இங்கே ராதா கிருஷ்ணா அவளை வந்து அலங்காரம் பண்ணி கோபியரோட வச்சிருக்கோம். இந்த தரம் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பார்த்தேன்னாக்கா அறுபடை வீடில் தான் கொடுத்துருக்கேன் நான். இங்கே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாகதேவி என்ன பாம்பு புத்துலேருந்து அம்மா வந்து வெளியில வர மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பாம்பு இல்லாமல் கையில பண்ணது தான். அங்க விளக்கு பூஜை நடக்கிறது, அதனால இந்த டீம் செட் பண்ணியிருக்கு. இங்க பார்க்க வரவா, பூஜையில கலந்துக்கிறவா குட்டிகள். இந்த குட்டிகள்லாம் ஏன் வைக்கிறோம்னா வர குட்டிகள்லாம் தொட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் அவளுக்கு ஒரு சந்தோஷம், அதுக்காக இந்த குட்டிகள்லாம் வச்சிருக்கேன். இந்த ஒரு அக்கேஷனில் தான் நம்ம எல்லாரும் மீட் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல செலிப்ரேஷன் நவராத்திரி. எங்களுக்குமே ஒரு 10 நாள் வந்து எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்கே கோஷால வச்சிருக்கோம் சின்ன ஜங்கல். இங்கேருந்து நம்மளோட அறுபடை வீடோடது ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னாக்க ஏன் அறுபடை வீடு வந்ததுன்னு தேவர்கள்லாம் சொல்றாலும், அசுரர்கள்லாம் இருக்கா, அவளை அழிக்க முடியல, சிவபெருமான்கிட்ட வந்து முறையிடுறான். அப்ப சிவபெருமான் தன்னோட நெற்றி கண் 3வது கண்லேருந்து 6 ஜுவாலாவை வந்து தாமரை குளத்தை விடுறார். அந்த ஜுவாலா 6 குழந்தைகளா மாறுறது. அதனால 6 முகம். கார்த்திகேயன், ஷண்முகன், எப்படி வேணாலும் நம்ம சொல்றோம் முருகன். அழகுக்கு பேர் போனவர் முருகன். இப்போ அவளை வந்து பாதுகாத்து வளர்க்கறதுக்கு, அவளை வந்து பார்த்துக்கிறதுக்கு வேண்டி ரிஷி முனிவாளோட 6 ஒய்ஃபு அவளை வந்து பார்த்துக்கிறதுக்கு அவரே அனுமதி கொடுக்குறார். அந்த குழந்தைகளை, அந்த குழந்தை 6 பேரையும் இவா தான் வந்து பார்த்துன்னு வர்றார். அதுக்காக இதெல்லாம் பேப்பரில் பண்ண மலை, லோட்டஸ் பாண்டு, இந்த ஜுவாலாங்கிறதுக்கோசரம் இந்த லைட் எல்லாம் வச்சிருக்கோம். மயில் இல்லாத இடம் முருகனுக்கு இல்லை, அதனால மயில் வச்சிருக்கோம். இந்த 6 குழந்தைகளோட வீடு அறுபடை வீட்டுல, அந்த வீடெல்லாம் கையிலே பண்ண மலைகள்லாம் காட்டுறேன் வாங்க. இது முருகப்பெருமானுடைய முதல் வீடு திருப்பரங்குன்றம், 2வது வீடு திருச்செந்தூர், 3வது வீடு பழனி, 4வது வீடு சுவாமிமலை, 5வது அறுபடை வீட்டில் திருத்தணி, 6வது வீடு பழமுதிர்ச்சோலை. திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு கதை இருக்கு. அறுபடை வீட்டில் முதல் வீடு திருப்பரங்குன்றம். சூரபத்மன்ற அசுரன்கிட்ட வந்து எல்லாரும் அடிமைப்பட்டு இருந்தா தேவர்கள்லாம். அவளை விடுவிக்கிறதுக்கு வேண்டி முருகன் வந்து திருச்செந்தூர்ல வதம் பண்றார். வதம் பண்ணி அந்த அசுரர்கள்லாம் விடுவிச்சு விடுறா, தேவர்கள்லாம் அசுரர்லேருந்து விடுவிச்சு விடுற. அதை வந்து சந்தோஷப்படுத்தும் விதமாக முருகனுக்கு தேவயானியை இந்திரன் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஸோ இங்கே மணக்கோலத்தில் அமர்ந்த நிலையில் திருப்பரங்குன்றத்தில் முருகர் காட்சி தருவார் தேவயானியோடு. 2வது அறுபடை வீட்டில் திருச்செந்தூர். திருச்செந்தூரில் கடலோரத்தில், அந்த ஓரத்தில் தான் இருக்கும். பட் புராணங்களில் சொன்னது அதுவும் குன்றாக தான் இருந்தது. நாள்பட்டு கடல் மட்டம் உயர்ந்ததுனால அது கடல் ஓரத்தில் வந்திருக்கு.
ஸோ அந்த குகை இருந்ததுக்கான அடையாளம் அங்கே வள்ளி குகை இருக்கு. இப்போ போனாலும் பார்க்கலாம். சூரசம்ஹாரம் செஞ்ச இடம் திருச்செந்தூர். 4 அசுரர்களை வதம் பண்ண இடம் திருச்செந்தூர். அறுபடை வீடுல 3வது வீடு பழனி. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஞானப்பழத்தால அண்ணா தம்பி 2 பேருக்கும் சண்டை வந்து அவர் கோவத்துல போய் பழனியில ஆண்டி குளத்துல உட்கார்ந்தது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. பட் அங்க வந்து நவபாஷணத்தால செய்யப்பட்ட அந்த கருவறையில் இருக்கிற மூர்த்தி, அதுல விபூதி அபிஷேகம் பண்ணாலும் சந்தனம் போட்டாலும் அதை எடுத்து நமக்கு அவ கேட்டா கொடுப்பா. அதை எடுத்து நம்ம உபயோகப்படுத்திக்கும் பொழுது நம்மளோட ரோக நிவாரணி எல்லாமே நமக்கு தீர்ந்துடும். ஸோ பழனி வந்து சித்தர்கள் நிறைஞ்ச இடம் பழனி. போகர் சித்தர் தான் வந்து அதுக்கு காரணம். அங்கே இருக்கார் போகர் சித்தரோட கோவிலும் இருக்கு மலையில. இது பழனி. அறுபடை வீட்டில் 4வது வீடு சுவாமிமலை. அது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு. சுவாமிமலையோட என்னன்னா, அப்பா சிஷ்யனாகவும் பையன் குருவாகவும் இருப்பார். ஏன்னா பிரணவ மந்திரம் ஓம், அந்த ஓமுக்கான அர்த்தம் கேட்கிறார் பிரம்மா கிட்ட. பிரம்மாக்கு தெரியல. முருகன் உடனே அவரை ஜெயில போட்டு விடுறார். அந்த இடத்துல சிவபெருமான் தனக்கும் தெரியல சொல்லுன்னு கேட்கிறார். அப்ப நான் சிஷ்யனாகவும் நீங்க முருகன் குருவாகவும் சிவன் சிஷ்யனமாகவும் இருக்காங்க. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா அந்த இடத்தோட மகிமை. அதனாலதான் நாங்க சுவாமி மேல இந்த போட்டோவும் வச்சிருக்கோம். சிவனோட மடியில உட்காந்துன்னு சொல்றாரு பாருங்க. குழந்தைகள் புத்திசாலித்தனமா வரத்துக்கு சுவாமி மலை போயிட்டு வந்தா அது பெரிய ஒரு பாக்கியம். கண்டிப்பாவே குழந்தைகள் நல்லா படிக்கும், நல்ல அறிவு வளர்ச்சி. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையான்னு நம்ம சொல்லியிருப்போம். அதுல முடிஞ்சவா கூட்டின்னு போயிட்டு வாங்கும், குழந்தைகள் நல்லா படிப்பா. 5வது படை வீடா திருத்தணி. இது சென்னைக்கு அருகாமையில் இருக்கு. இங்க எப்படின்னா வதமெல்லாம் செஞ்சு ஆண்டியா போய் மேலே உட்காந்து அப்பாவுக்கு அறிவுரை சொல்லி எல்லாம் சாந்தமாகி ஒரு இடத்துல வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறார். அந்த இடத்துல வள்ளியை கல்யாணம் பண்ண இடமா சொல்லப்படுறது. திருப்பரங்குன்றத்தில் எப்படி தேவயானையை கல்யாணம் பண்ணிட்டாரோ அந்த மாதிரி திருத்தணி வள்ளியை கல்யாணம் பண்ண இடமா சொல்லியிருக்கா புராணங்கள்ல. அங்கே அமைதியாக உட்காந்துருக்கார் திருத்தணியில், தம்பதி சமேதராக உட்காந்துருக்கார். அதை நாங்கள் காமிச்சிருக்கோம் பெரிய மூர்த்தியில. அது 5வது இடமா திருத்தணி. அறுபடை வீட்டில் கடைசி வீடு 6வது வீடு பழமுதிர் சோலை. இது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கு. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அந்த கதை உருவான இடம் இது. மதுரை மீனாட்சியும் பார்த்து கள்ளழகரையும் பார்க்கலாம், பழமுதிர் சோலையும் பார்க்கலாம் மதுரைக்கு போனா. ஸோ இந்த அறுபடை வீடு, இந்த குழந்தைகள், கார்த்திகை பெண்கள், சரவண பொய்கை, இதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த வளர்த்த விதம், அதற்கான வீடு 6 வீடு, அதை கொண்டு வந்து அதோட தொடர்ச்சியா பெரிய முருகன் எந்தெந்த இடத்துல எந்த சமயதராய் உட்கார்ந்துருக்காருங்கிறத காமிச்சிருக்கோம். வாங்கும். ஒரு கோவில் அப்படின்னா அதுல முதல்ல பெருமாளுக்கு வெளியில இருக்கிறவா துவாரபாலகா. அந்த துவாரபாலகாவை முதல்ல பண்ணியிருக்கோம். குதிரையில வர அவளுக்கு துவாரபாலக்கு அந்த குச்சி கையில கொடுத்துருக்கோம். இது முதல் வீடு அறுபடை வீட்டுல திருப்பரங்குன்றம். இந்திரன் தன்னுடைய மகள் தேவயானைய நம்ம அசுரரை வதம் செஞ்ச அந்த சந்தோஷத்தை தேவர்களை அசுரர்கள்டேந்து காப்பாத்தி விடுவிச்சதுனால சந்தோஷத்துல தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இது திருப்பரங்குன்றம். அங்க அமர்ந்த நிலையில முருகனும் தேவயானையும் காட்சி கொடுப்பா. 2வது வீடாக திருச்செந்தூர். சண்முகநாதன் பேர் உண்டு. அங்கேயும் அவர் சண்முகனை காமிச்சிருக்கோம். அங்க திருச்செந்தூர் கடலோரத்துல இருக்கிறது. 3வது வீடாக பழனி. பழனியில ஆண்டி கோலத்துல இருக்கார். பட் ஆண்டி கோலத்துல நான் காட்டலை. மதிய நேரத்துல ராஜ அலங்காரம் நடக்கும். ராஜ அலங்காரத்தை காமிச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து கையில பண்ணதுதான்.
அந்த ராஜா ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே கையில் தைச்சது தான் இந்த ராஜ அலங்காரம். அங்கே பழனி விபூதி எடுக்கும்போது ரோக நிவாரணி, அது நவபாஷாணத்தால் செய்யப்பட்ட மூர்த்தி. சித்தர்கள் நிறைந்த இடம் பழனி. அந்த இடத்துல சுவாமிமலை 4வது இடமா இருக்கிறது சுவாமிமலை. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா. 5வது திருத்தணி. திருத்தணியை வள்ளிய கல்யாணம் பண்ண இடம், அது புராணங்கள்ல சொல்லப்படுறது. ஆறாவது இடமாக பழமுதிர்ச்சோலை. அவை பாட்டியும் சண்முகம் உரையாடல் நடத்தின இடம். நான் பழமுதிர்ச்சோலை மேலே வச்சு திருத்தணியை கீழே வச்சிருக்கேன், இடம் பற்றாக்குறை காரணமா, அதனால இப்படி காமிச்சிருக்கோம். இந்த இடத்துல வள்ளி, தெய்வானை, முருகர் 3 பேரும் தம்பதி சமேதரா நமக்கு காட்சி கொடுக்கறா. அப்படி செட் பண்ணியிருக்கேன். அவளுக்கு காவடி ரொம்ப விசேஷம். முருகனுக்கு காவடி கையால் செய்யப்பட்டது. இது எல்லாமே பார்த்தேன்னாக்கா எக்கோ ஃப்ரெண்ட்லி. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வுட்டில் செஞ்சுருக்கேன். சணல், வுட்டு, நியூஸ் பேப்பர், வேஸ்ட் கிளாத்து, முகம்லாம் ஸ்ப்ரே போட்டு நாங்கள் அலங்காரம் பண்ணியிருக்கோம். வேல் கையில் பண்ணது. ஸோ இந்த அறுபடை முருகனை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து சொல்லுங்கோ. அண்ட் சரவண பவ பவ சரவணா, இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது அது ஒரு கிளென்சிங்காகவும் இருக்கும், ஒரு ஹீலிங்காகவும் இருக்கும். ஒரு வீட்டுக்கும் ஒரு மகிழ்ச்சி உண்டு. அதுபடி நீங்கள் போயிட்டு வாங்கோ, நல்லதே நடக்கும். பெரியவாச்சரணம். இந்த தடவை அறுபடை வீடு எடுக்கணும்னு ஒரு முயற்சி இது. நான் 1.5 ஃபீட்டுக்கு தான் எய்ம் பண்ணேன். அதாவது சீலிங் தொடர மாதிரி 2.5 ஃபீட் வந்தாச்சு. நல்லா இருக்கு, பார்க்குறவங்களுக்குலாம் சந்தோஷமா இருக்கு. வருஷம் ஒரு டீம் எடுத்து பண்ணுவோம். பெருசா பண்றதுல எனக்கு ஒரு ஆனந்தம். அதனால இந்த தடவை அறுபடை வீடு குழந்தைகளுக்கு பெரியவர் நான் செட் பண்ணிருக்கோம். அஷ்டலட்சுமி பணியார் நல்ல இந்த தடவை அறுபடை வீடு பாருங்க. உங்களோட வீடு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. அதே ஒரு மாதிரி வாங்க, எங்க இருந்தாலும் வெட்ட பார்க்க வாங்கிட்டு வாங்க. ஸோ முருகன் உள்ள இடமெல்லாம் மயில் இருக்கும், அதனால ஒவ்வொரு இடத்துக்கும் மயில் வச்சிருக்கேன். இது எல்லாமே பேப்பர்ல பண்ணதுதான். இது கோகனட் ஷெல்ல பண்ணது, குன்றம். அந்தந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறத நாங்க இங்க பிரிண்ட் அவுட் எடுத்து விவரிச்சிருக்கோம். இது நான் பண்ணது ஒரு 6 மாசமா பண்ணிக்கிறது. செப்டம்பர் 1 ஸ்டேஜ் போட்டு டெக்கரேஷன் ஆரம்பிச்சு இப்ப நல்லா இருக்கு. சரவணை போய் இதை பாருங்க, குழந்தைகளுடன் எப்படி இருக்காரு. பரவாயில்ல, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்தையும் நாகதேவி நம்ம ஆசீர்வாதம் பண்ற மாதிரியே இருக்கா. பாக்குறவா எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். புதன்கிழமை எல்லாரும் ஜாலியா விளையாடுவோம். கொஞ்சம் நம்ம விளையாடுவோம். பண்ணிட்டு கொலு ஒரு செலிப்ரேஷனாகவும் இருக்கணும், குழந்தைகளுக்கான ஒரு என்டர்டைன்மெண்டாகவும் இருக்கணும். இதை வச்சுதான் நாங்க பண்றது. அந்த குழந்தைகளுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டான்சிங் டால் சோலார் இப்ப யாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இந்த 9 நாள்ல குழந்தைகள் தான் எந்த ரூப செய்யணும்னு வருவாங்க. இது ஒரு பொறுமையை நிதானம் தான் முடியும். பகவான் பார்த்து
பார்த்துட்டு வந்து கொஞ்சம் பார்த்து சந்தோஷமா இருந்திருப்பேன் நினைக்கிறேன். மகாபிரிவா சேனல்ல இருந்து வந்த வாழ்த்து ரொம்ப நன்றி. மேலும் மேலும் வந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழந்தைகளுக்கான சேனல் அது. ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சொல்றா. ரொம்ப நன்றி. குருவே சேனல் நம்பாத பெரியவா யூடியூப் சேனலை எல்லாரும்